இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாக்குத்தத்தம், ஏன் ஜெபிக்கப்பட வேண்டும், எதுக்காக ஜெபிக்கிறோம்? லூக்கா 21:36 வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பயங்கரமான காலங்களிலே நீங்க ஜெபிச்சாதான் ஜெயம் எடுக்க முடியும். ஜெபம் என்பது நம்ம சுவாச காற்று போல. அப்படின்னா என்ன கேட்குறீங்களா? ஒரு மனுஷன் இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் மனுஷன், இந்த சுவாசம் போயிடுச்சுன்னா அவன் போனோம். இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் அது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு களிமண்ணை உருவாக்கி தேவ சாயலாக உருவாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை அவர் ஊட்டி மனுஷனாக ஆக்கினார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைப்பதற்கும் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஜெயிக்கினா ஜெபந்தான். அந்த ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியாது, கர்த்தர் முன்பாக நிற்க முடியாது. ஜெபந்தான் நம்மளுக்கு ஆயுதம். ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? எழும்பி பிரகாசிக்க ஜெபம் தேவை. இயேசு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது அவர் முகம் எப்படி ஆச்சு பார்ப்போம். லூக்கா 9:29 வாசிப்போம். அவர் ஜெபம் பண்ணுகையில், இயேசு ஜெபம் பண்ணையிலே அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தன் பிதா இடத்துல 40 நாள் வனாந்தரத்தை போய் ஜெபிக்கிறாரு. அவர் முகங்கள் பிரகாசம் ஆனால் மட்டும் இல்லை, தன்னுடைய ஆடைகளும் பிரகாசிக்கமாக இருக்குது. நீங்கள் ஜெபிக்க பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் வர பார்த்தீங்களா உங்கள் முகங்கள் தேவ சாயலாகும். அதே போல் மோசே 40 நாட்கள் சீனாய் மலையிலே ஜெபித்தார். அவர் முகம் எப்படி ஆச்சு பார்ப்போம். யாத்திராகமும் 34:30 வாசிங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அந்த கூட இருக்கவங்களாம் ஆரோன் பயந்தாங்களாமா. இன்னும் மோசே போனாரு, அவர் முகம் அவர் ஆடைலாம் அதை பார்த்து பயந்தார்களாம். அப்போ எவ்வளவு பிரகாசமான கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபிக்க வரங்களும் நீங்கள் நினச்சிட்டீங்க, ஒருவேளை பாஸ்டர் நான் ரெவரண்டுக்கு படித்தாவோ, நான் எம்டிஹெச் படித்தாவோ, பிஹெச்டி படித்தாவோ, நான் பாஸ்டர் பட்டம் படுத்தாவோ ஆண்டவர் வரம் கொடுப்பாரா? இல்லை, அது ஒரு கிறிஸ்துவ ஆயர் பட்டம், அவ்வளோதான். நீ வேதத்தை படிக்கும்போது ஜெபிக்கும் போது கர்த்தர் வரங்களும் கனிகளும் கொடுத்து அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த 40 நாட்கள் ஜெபிக்கும் போது இந்த ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மகிமையான ஊழியத்தை தேவன் செய்தார், இயேசு கிறிஸ்து செய்தார். மோசே இந்த 10 கட்டளை வாங்கிறதுக்காக 40 நாட்கள் ஜெபித்தார். இயேசு முதலாக தன் பிதாவிட்டு பேசி திரும்பி வரும்போதுதான் அவர் முகம் தேவ சாயலாக மிக பிரகாசிக்கத்தக்க அவர் கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்கிறது என்றால் நம்முடைய பாவத்தை நீங்கள் ஜெபிக்க நம்முடைய சுவாபங்கள் மாறுமாமா. நீங்கள் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேலே விட்டு வரமா. உபவாசம் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பூரா உடம்பை பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்றி போடுவார். அதுதான் நம்ம திரும்பி ஆண்டவன் வரும்போது இந்த முகத்தோடு போக மாட்டோம், பரலோகத்தில் பிரகாசிக்கிற முகத்தோடு நம்ம போக போகிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தன் பிதா இடத்துல வனாந்தரத்தில் நம்ம ஜெபித்து திரும்பி வந்தார். அவர் செய்தவர் ஊழியம் 3 ஆண்டுகள் தான். உலகம் முழுசும் இது வைக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் அவர் ஊழியத்தை இன்னும் சபைகள் ஊழியம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். நீங்கள் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். கண்களும் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, ஏன் ஜெபிக்கப்பட வேண்டும்? வரக்கூடிய
சம்பவத்தை குறித்தும் நீங்கள் தப்பும்படியாக மனுஷகுமார் முன்பாக ஜெபம் பண்ணி விழித்திருந்து இருக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் சாபங்கள் மாறும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள் மாறும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்ளுவீங்க. ஜெபமே ஜெயமாக இயேசு ஜெபித்து இந்த உலக பிசாசு கர்த்தருடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே ஜெயித்தார். அதே போல் நம்மளுக்கு எப்படி சுவாசமோ இருக்கிறதோ அதுதான் ஜெபம், விசுவாசம். அதுபடி நீங்கள் செய்யுங்கள், உங்கள் முகமும் கர்த்தர் பிரகாசமாய் மாற்றி கொடுப்பார். அன்பை பரலோக பிதாவே, ஒருவேளை ஆண்டவரே ஜெபிக்க மறந்திருந்தாலும் சரி, குடும்ப ஜெபம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இன்று முதல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எப்படி மோசேயுடைய முகம் பிரகாசமாக இருந்ததோ, இயேசு கிறிஸ்துடைய முகம் பிரகாசமாக இருந்ததோ, மோசே ஜெபித்த பிறகு அவருடைய ஆடைகள் எல்லாம் பார்த்து அந்த ஜனங்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே போல கர்த்தாவே, இந்த பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. நிச்சயமாகவே ஜெபிங்க, ஜெயம் கர்த்தரால் வரும். God bless you.